தூக்கத்திலிருந்து விழித்தெழுந்ததும் பின்வரக்கூடிய துஆக்களை நாங்கள் ஓதிக்கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பாதமா அமாதனா வைலைஹின் நுஷூர். மேலும் பின்வரக்கூடிய துஆவையும் ஓத வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்த் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். சுப்ஹானல்லாஹ் வல்ஹம்துலில்லாஹ் வலா இலாஹ இல்லல்லாஹு அல்லாஹு அக்பர் வலா ஹவ்ல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அதீம். மேலும் இந்த துஆவை ஓத வேண்டும். ரப்பிஃபிர்லி. மற்றொரு துஆ இருக்கிறது, அதையும் ஓத வேண்டும். அல்ஹம்துலில்லாஹில்லதி அஃபானி ஃபி ஜஸதி வ ரத்த அலைய ரூஹி வ அதின லீ பிதிக்ரி. மேலும் சூரா ஆல இம்ரானில் 190 முதல் 200வது ஆயத்து வரைக்கும் உள்ள ஆயத்துக்களை ஓத வேண்டும். அந்த துஆ, அந்த திருமறை வசனம் இவ்வாறு ஆரம்பிக்கின்றது. இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத்தி வல் அர்த் வக்திலாஃபில் லைலி வன் நஹார் லஆயாத்தில் லிஉலில் அல்பாப். இந்த சூரா ஆல இம்ரானின் 190வது ஆயத்து முதல் 200வது ஆயத்து வரைக்கும் உள்ள ஆயத்துக்களை நீங்கள் ஓதிக்கொண்டால் நிச்சயமாக அல்லாஹு தஆலா உங்களுடைய அந்த இரவு நேரத்தில் தூங்கிய அந்த தூக்கத்துக்குரிய நன்றி செலுத்தியவர்களாக நீங்கள் ஆகுவது மாத்திரமல்ல, அந்த அனைத்து மணித்தியாலங்களும் அல்லாஹ்வுக்கு சுக்ரு செய்த நன்றி செலுத்திய மணித்தியாலங்களாக மாறும் என்பதில் எந்த விதமான சந்தேகமே இல்லை. எனவே இந்த துஆக்களை நீங்கள் பாடமிட்டு ஓதிக்கொள்ளுங்கள்.